மோகத் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலகம் போற்றும் படைப்பாளிகளில் நம்ம பார்க்க போகிற ஒரு ஆள் யார் அப்படின்னா, அவர் வெறும் ஆறு படங்கள் மட்டும்தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த உலகம் முழுசும் அவர் பேச போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெரிய மல்டி மில்லியனரும் கூட. வெறும் 6 படம் பண்ணிட்டு எப்படியா இவ்வளோ பெரிய ஆளானாரு, அப்படி என்னையா அப்படி பண்ணாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அவர் யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வெறும் 6 படம் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை இன்னமும் உலகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அவருடைய படங்களை எல்லாருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. அதோட ஃப்ரான்ச்சைஸை இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதோடைய ரீட்டைல் மார்க்கெட்டிங் வேறு வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆப்பிள் நிறுவனத்துடைய ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய ஒரு இடத்தையே விலைக்கு வாங்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வெறும் 6 படம் டைரக்ட் பண்ண அந்த ஒரு மனிதர், அவருக்கு இப்போ வயசு 81 வயசு. இப்படி ஒரு 6 படம் எடுத்தவர் ஏன் உலகம் போற்றப்படும் அளவுக்கு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வேறு யாருமே இல்லை, ஜார்ஜ் லூகாஸ். யார் இந்த ஜார்ஜ் லூகாஸ் அப்படிங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸி எல்லாருக்குமே தெரியும். ஸ்டார் வார்ஸ்னால் ஒரு காலத்தில் ஒரு கூட்டமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இண்டியானா ஜோன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தெரியும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட டைரக்ஷனில் இண்டியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதோடைய ரைட்டர் தான் இந்த ஜார்ஜ் லூகாஸ். இந்த எபிசோடில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது ஜார்ஜ் லூகாஸ் எப்படிப்பட்டவர். வெறும் 6 படம் தான் டைரக்ட் பண்ணார். எப்படி உலகம் போற்றும் ஒரு மிகப்பெரிய படைப்பாளியாக மாறினார் அப்படிங்கிறத தான் இந்த உலகம் போற்றும் படைப்பாளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஜார்ஜ் லூகாஸ் அடிப்படையில் அவர் அமெரிக்காவில் சவுத் கலிஃபோர்னியாவில் மடாட்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் பிறக்கிறாரு 1944. அவங்க அப்பா அந்த ஊரில் நம்ம ஊரில் மளிகை கடை மாதிரி அவங்க ஊரில் வால்நட் ஷாப் ஒன்று வச்சுருக்க, ட்ரை ஃப்ரூட் ஷாப்பு. அம்மா எப்போ பார்த்தாலும் ஒரு சீக்காளின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப வருஷத்து நோய், அதனால் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னு சொல்லி போகிறதுனால இவர் கொஞ்சம் தனிமையிலேயே தான் வளர்கிறாரு. தனிமையில் வளர்றாரு அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளினாக தான் வளர்க்கப்படுறாரு. இவருக்கு என்னென்னா, அடிப்படையில் குழந்தை பருவத்தில் எல்லாமே தனிமையில் இருக்கிறதுனால கொஞ்சம் வசதி படைத்தவர் தான். பட் தனிமையில் இருக்கார். ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸ்கூலில் மனுஷன் எல்லாரும் மாதிரியுமே நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப அப்நார்மலாக இருக்கார். எப்படா அப்போவே கிளாஸை பங்க் அடிப்போம், பகல் கனவு காணும்னு இப்படியே சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு. கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த டிராயிங் கிளாஸ்ன்னு நம்ம ஊரில் வர சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் கிளாஸ்ன்னா மட்டும் பயங்கர முதலாக போய் உட்காந்து எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அவருக்கு அது மட்டும் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. மற்ற எதுவுமே அவருக்கு பிடிக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் அவர் ஸ்கூலில் எந்த நண்பர்களோடையும் பழகிறது கிடையாது. அவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. அவுட் சைடர்னு சொல்லக்கூடிய வெளியாளுக, அதே மாதிரி இந்த நம்ம இப்போலாம் ஸ்ட்ரீட் டாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரோட்டில் இருக்க திருநா இது கூட தான் அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. ஒரு கொலாப்ஸ் பண்ணி சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஏன்டா நீ மட்டும் வித்தியாசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூல் மிஸ்ஸெல்லாம் கேட்குறாங்க. இருந்தாலும் அதை தான் அவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் லூகாஸ்க்கு கார் மேலே ஒரு ஆசை வருது. இந்த கார் மேலே ஆசை வருது அப்படிங்கிறதுனால அவர் ஒரு சின்னதாக ஒரு ஜெமினி கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கார் வச்சுருக்காரு. ஸோ அந்த காரில் இவர் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு, அதே மாதிரி இவருக்கு அந்த ஆர்ட் இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 8mm கேமரான்னு சொல்லுவாங்க. அந்த 8mm கேமராவை ஜார்ஜ் லூகாஸ்க்கு வாங்கி கொடுக்குறாங்க. இவர் என்னென்னா, இந்த கார் ரேஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, அது இந்த ஜேர்னல்ஸில் பத்திரிகைக்கு விளம்பரப்படமாக கொண்டு போய் கொடுக்குறது, அதில் காசு சம்பாதிக்கிறது. அதை வச்சுட்டு சின்ன சின்ன ஃபோட்டோஸ் எடுக்கிறது, முக்கியமான பிக்சர்ஸ்லாம் ஸ்டெடி ஷாட் மாதிரி எடுக்கிறது. இவருடைய வேலையே இது மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இவர் இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்புறம் அதை எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னும் போது, இந்த கார் ரேஸை கேமரா பண்ணுற அந்த கேமராமேன் இவருக்கு ரொம்ப நண்பராகிறாரு. உன்னோட ஃபோட்டோஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே நெருக்கமாகறாங்க. நெருக்கமாகும்போது ஒரு இடத்துல இவருக்கு இராணுவ அகாடமியில் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று, அதில் ஒரு ஆடிஷன் நடத்துது. அந்த ஆடிஷனில் நீ போனேன்னா அந்த ஃபிலிம் மேக்கிங்கில் இந்த கேமரா ஒர்க் எல்லாத்தையும் கற்றுக்கறலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ தட் இவர் ஒரு பக்கம் அந்த பக்கம் போகிறாரு. இதே பக்கம் இவர் சின்ன வயசுலேருந்து ஆர்ட் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தார் இல்லையா, அதனால் இவர் ஒரு கற்பனை உலகத்திலே வாழ இவருக்கு டிராயிங் வரைஞ்ச பழகிறாரு. நிறைய புதுசாக வித்தியாசமான படங்கள்லாம் வரைகிறாரு. நிறைய காமிக்ஸ் புக்கெலாம் படிக்கிறாரு. ஒரு காமிக்ஸ் புக்கில் இல்லை, அப்போ நிறைய காமிக்ஸ் புக்கு, ட்ரெஷர் ஐலாண்டுங்கிற ஒரு காமிக்ஸ் புக்கு, அப்போ பாப்புலராக இருக்கிற எல்லா காமிக்ஸ் புக்கையும் உட்காந்து படிக்கிறாரு. அதில் இருக்கிற அந்த விஷுவல் கேரக்டர், இமேஜினரி கேரக்டர் எல்லாத்தையும் ரசித்து இது மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி இவர் மனசில் ஏற்றிக்கிட்டே வராரு. ஸோ இவர் ஒரு தனி உலகத்தில் இருக்கார். இதே மாதிரி ரியாலிட்டியில் கார் ரேஸில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார். இப்படி எல்லாமே ஒன்றா இருக்கும்போது இந்த இடத்துல ஃபிலிம் மேக்கிங்லேயும்
இவருக்கு வந்து ஃபஸ்ட்டாக ஆள் வந்துடுறாரு, ஃபிலிம் மேக்கிங்கில் சூப்பராக வந்துடுறாரு. ஸோ எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்து வந்து ஏதாவது ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, காலேஜில் படிக்கும்போது அவர் வந்து இந்த ஜெமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கார் இருக்கும், ஒரு எல்லோ கலர் கார். அந்த காரில் வந்து வீட்டுக்கு போகும்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய ஃபெராரி மாதிரி அவர் காரில் வந்து இடித்து தள்ளிடுறாங்க. கொலாப்ஸ் ஆயிடுறாரு. டோட்டலாக வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. பல்ஸ் ரேட்டு கம்மியாகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாரம் அவர் உள்ளேயே படுத்திருக்காரு. உள்ளே படுத்திருக்கிறதுனால அவருக்கு எதுவுமே பண்ண முடியல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இது தேராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் எப்படியோ ஒரு 2வது வாரத்துக்கு அப்புறம் அவர் வந்து லைட்டாக வந்து உயிர் பிழைக்கிறாரு. பட் அவர் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிறதுக்கு 4 மாதம் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ 4 மாதம் ஆகும், இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது எங்கேயுமே பெட் ரிட்டனாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இருக்கிற அந்த பழைய மேகசின்லாம் சின்ன சின்னதெல்லாம் படிக்கிறாரு இல்லையா, இப்போ பெரிய புக்ஸு எல்லாத்தையும் படிக்கிறாரு. நிறைய படங்கள் பார்க்குறாரு. இந்த படங்களில் வந்து இவருக்கு ரொம்ப பிடிச்சி போகிறது ஸ்டான்லி குப்ரிக்கோடைய ஸ்பேஸ் ஒடிசி அப்படிங்கிற ஒரு இது பிடிக்கிறார். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 2001 இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி 1900 அந்த காலகட்டங்களே 50 காலகட்டம் 60 காலகட்டங்களே ஒன்று பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிறாரு. நம்மளும் எடுத்த இந்த மாதிரி ஒரு விஷுவல்லி வித்தியாசமான ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கும் பயங்கர ஆர்ட் ரிலேட்டடாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு அவர் மைண்டில் ஃபீட் பண்ணுறாரு. ஸோ அவர் இந்த மாதிரி ஒன்று ரெக்கவர் ஆகி வெளியில் வராரு. ரெக்கவர் ஆகி வெளியில் வரும்போது எலக்ட்ரானிக் லேபிரிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஷார்ட் ஃபிலிம் THP 1138 அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வச்சு எடுக்கிறார். இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு ரேஸில் வர காசு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணுறாரு. அந்த ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, படமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நம்மளாம் வந்து இப்போ தான் ஷார்ட் ஃபிலிமாக படமாக பண்ணுறோம், நம்மளால் அப்பயே வந்து ஷார்ட் ஃபிலிமே படமாக பண்ண ஒரு ஜார்ஜ் லூகாஸ். ஸோ இவர் போய் ஃபஸ்ட்டு அந்த படத்தை பண்ணுறாரு. THP 1138 அப்படிங்கிற ஒரு விஷயம். அது என்ன கதை அப்படின்னா, அதாவது ஒரு 3 மனிதர்கள் இந்த உலகத்திலேருந்து தப்பிக்கிச்சு வேற ஒரு உலகத்துக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போகிறாங்க. அது வேற ஒரு உலகத்துக்குள்ள போகிறாங்க. அங்கே இருக்கிற ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த படம் கொஞ்சம் பட்ஜெட்டான படம். கிட்டத்தட்ட $70,000 சம்திங் ஏதோ கொடுத்து செலவு பண்ணி அந்த படம் எடுத்திருக்காங்க. பட் அந்த படம் எதிர்பார்த்த வரவேற்பை பெறவே இல்லை. அப்படின்றதுனால ஜார்ஜ் லூகாஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடைக்கல. ஒரு பெரிய ஏமாற்றம் 1971 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு பெரிய ஏமாற்றம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி மனுஷன் வருத்தப்படாமல் அதில் வந்து பீட்ரேயல்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை துரோகம், அவருக்கு வந்து நான் இந்த கதையை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவமானம் துரோகம் எல்லாமே சேர்ந்து வருது. யாருமே படம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கே போனாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் அவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து படம் எடுத்தால் ஆர்ட் ரிலேட்டடாக எடுக்கக்கூடாது, ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நம்ம படம் எடுக்கணும், நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா பெருசாலாம் நிற்காது அப்படின்னு அவர் மைண்டில் யோசிக்கிறாரு. அப்படி அவர் மைண்டில் யோசித்து ஒன்று பண்ணணும்னு நினச்ச படம் தான் ஸ்டார் வார்ஸ். ஆனாலும் ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், இந்த டிசைன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பண்ணுறதுனா ஒரு பெரிய பட்ஜெட்டு தேவைப்படும். இந்த பட்ஜெட்டு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வேலை வேணும் அப்படின்றதுனால இவர் அடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஏறி இறங்குறாரு. அமெரிக்கன் கிரிஃபிட்டி அப்படிங்கிற ஒரு படம். குறைந்த பட்ஜெட்டில் அவர் லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த கர்சிங்லாம் வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அது அமெரிக்கன் கிரிஃபிட்டி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துல வந்து என்னன்னா, எதிர்பாராத விதமாக படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. யாருமே எதிர்பார்க்கல, ஈவன் ஜார்ஜ் லூகாஸே எதிர்பார்க்கல. என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்தால் ஒரு வயல் ஓடலை, இந்த படம் எடுத்தால் இப்படி ஓடிடுச்சியடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஹிட் ஆகுது. இது பார்க்கும்போது எனக்கு கமல் சார் சொன்னதானே அவர், ஏயா நான் தேவர் மகன், புன்னகை மன்னன், விரும்மாண்டி, ராம்னு இப்படிலாம் பல படம் பண்ணேன், ஒரு வயலும் பார்க்க வரல, ஒன்றுமே இல்லாத விக்ரம்னு ஒரு படத்தை சும்மா ஒன்று ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வர மாட்டேன், அந்த படத்துக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் கொடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இவர் மனசை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஆடியன்ஸ்க்கு நம்ம பெர்செப்ஷன்லேருந்து ஒரு படத்தை கொடுக்கணும், ஆனால் அந்த படம் வந்து வேறு மாதிரி இருக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த படம் ஹிட்டு அப்படிங்கிறதுனால 20th Century Fox என்ன பண்ணுறாங்க, ஜார்ஜ் லூகாஸ்க்கு அடுத்து ஒரு படம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அந்த படம் தான் ஸ்டார் வார்ஸ். இவர் கதை சொல்கிறாரு. அவங்களுக்கு என்னைய அதை ஒரு பொம்மையை வச்சுட்டு ஒரு படம் பண்ணுறேங்கிற, சரி எனிவேஸ் படம் ஓடாது, நாங்கள் அதை சும்மா ஏதோ கணக்காட்டுறதுக்கு தான் எடுக்கிறோம், நீங்கள் எடுங்க, அந்த பட்ஜெட்டில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜார்ஜ் லூகாஸ்க்கு சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட $5,000 கிட்டத்தட்ட இருந்துச்சு. $5,000 இருக்குது. அதிலிருந்து அதை கட் பண்ணி வெறும் $150,000 கிட்ட மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயம் அந்த கேரக்டரு இதோடைய காப்பி ரைட்ஸு பேட்டன் ரைட் எல்லாமே எனக்கு தான் வேணும்னு சொல்கிறாங்க. 20th Century Fox என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா,
எப்படி ஓடாத படத்துக்கு அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து, எனக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கம்மி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியெல்லாம் முடியலை. ஜார்ஜ் லூகாஸுக்கு அடிக்கடி உடம்பு வேறு சரியில்லாத டைமு. அவர் நிறைய படங்களுக்கு எடிட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஈவன் தோ இந்த இந்த இது அவருக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்காக அவர் மெனக்கெட்டு வேலை பார்க்குறாரு. அந்த படத்தில் நடித்த ஹாரிசன் ஃபோர்டு கூட இந்த படத்தை முழுசாகவே நம்பவே இல்லை. யாருமே அந்த படத்தை நம்பவே இல்லை. ஏன்னா அந்த படத்துக்காக வந்து ஒரு லொக்கேஷன் போகும்போது அந்த லொக்கேஷன் வெயிலில் செட்டு எல்லாமே எரியுது. அப்புறம் லண்டனில் போகும்போது அது இன்டர்னலாக செட்டு எரியுது. நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து திருப்திகரமாக இல்லை. அவர் பேசிக்காக எடிட்டர் அப்படிங்கிறதுனால படம் முழுசும் டைரக்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ இருந்து எடிட்டர் பண்ண ஒர்க் எதுவுமே இவருக்கு செட் ஆகவே இல்லை. நான் உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து, ஏன்னா படம் ஓடாதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவர் திரும்பவும் போய் உட்காடுறாரு. உட்காந்து அது என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்றதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட்லேருந்து 40% எக்ஸ்ட்ரா வந்து இவர் கை காசை திரும்பவும் போட்டு எந்தெந்த ஷார்ட்ஸ்லாம் பிடிக்கலையோ அதெல்லாம் ரீஷூட் பண்ணுறாரு. டோட்டலாக எல்லாத்தையும் தூக்கி எறி, நான் மறுபடியும் ஃபஸ்ட்டு பண்ணுறேன்னு சொல்லி ரீஷூட் பண்ணுறாரு. ரீஷூட் பண்ணி அந்த படம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி படத்தை வாங்குறதுக்கு யாருமே இல்லை. ஸ்டார் வார்ஸ் என்னையா அது பேர், ஏதோ ஒரு உலகத்தில் என்னமோ ஒரு கதை நடக்குது, உள்ளூர்லேயே ஒன்றும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே வாங்கலை. நம்ம ஊரில் சேது படம் ரிலீஸ் ஆகும்போது சேது படத்துக்கு வந்து எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வரலாறுனா, படம் வந்து நல்லா இருக்குது ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டரே ஒரு 100 நாள் போட்டு காமிச்சு பாலாவை கடைசியில் வெறுத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அந்த படம் வந்து தமிழ்நாட்டிலே வெறும் 5 தேட்டரில் தான் ரிலீஸ் ஆச்சு. அது மவுத் டாக் மூலமாக தான் அதுக்கப்புறம் வந்து அந்த படம் வேறு லெவலில் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரி தான் இவருடைய இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸ்டார் வார்ஸு. மொத்தத்துக்கே வெறும் 35 தேட்டரில் தான் படத்தையே ரிலீஸ் பண்ணுறாங்க. 35 தேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆகுது. போட்ட காசு எடுக்க முடியாது. அவங்க 20th Century Fox தெளிவாக முடிவு பண்ணிட்டாங்க, ரைட்டு இது தேராதுப்பா அதனால் விட்டுருவோம் அப்படின்னு. ஆனால் வெறும் 35 தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது. அங்கே இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிலாம் கிடையாது. அன்றைக்கி மவுத் டாக் தானே. போய் அந்த படத்தை போய் பார்த்தவங்க எல்லாருமே ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படம் வித்தியாசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்லி அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டார் வார்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல அங்கே இருக்கிற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர், எக்ஸிபியூட்டர், ஷிஃப்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து பிரிண்டிங் போட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க. படம் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் பிச்சுக்கிட்டு போகுது. 20th Century Fox அப்போ வந்து நம்ம ஜார்ஜ் லூகாஸுக்கு ஒழுங்காக அவர் கேட்ட அந்த $500,000 சேலரியை கொடுத்துருந்துருக்கலாமோ, அதை விட்டு $150,000 மட்டுமே நம்ம கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சி இப்போ வருத்தப்படுறாங்க. இந்த காப்பி ரைட்டும் பேட்டன் ரைட்டும் எல்லாமே இவருக்கு ஒரே நாளில் ஜார்ஜ் லூகாஸ் ஒரு பெரிய மல்டி மில்லியனராக மாறிடுறாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜார்ஜ் லூகாஸ் யார் அப்படின்னு கண்டுகொள்ளப்பட ஓவர் நைட்டில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் ஸ்டார் வார்ஸ் பொம்மை, ஸ்டார் வார்ஸ் ஃப்ரான்ச்சைஸு, ஸ்டார் வார்ஸ் கார்ட்டூன்னு சொல்லிட்டு இவரோட ரிலேட்டடான அந்த மாடல் எது விற்றாலுமே அது இவருக்கு பங்கு, ஷேரு, இப்படி கொண்டு வந்து இது எல்லாருமே விற்கிறாங்க. ஸோ டோட்டலாகவே வந்து இவர் இதுலேயே மனுஷன் வந்து பெருசாகி கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஸ்டார் வார்ஸ் படத்துக்காக இவர் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சார் இல்லையா? இந்த ஸ்டுடியோ பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சந்திச்சார். இது எல்லாத்தையுமே வந்து மூட்டை கட்டி வைக்கணும் அப்படின்றதுக்காக இதை எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அவுத்து வைக்கணுன்றதுக்காக 450 ஏக்கரில் மனுஷன் வந்து தனியாகவே சொந்தமாக ஒரு ஸ்டுடியோவே ஓப்பன் பண்ணிட்டாருன்னா பார்த்துங்க, அந்தளவுக்கு இதில் வருமானம் கிடச்சிருச்சு. சரி, இந்த ஸ்டுடியோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து வந்து என்னன்னா, அடுத்த 2 படத்துக்கு வந்து அதுலேயே ஃப்ரான்ச்சைஸ் அடுத்த 2 படம் ஸ்டார் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரிட்டர்ன் ஆஃப் ஜெடி இன்னொரு படம்னு வரிசையாக அவர் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் டைரக்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார் வார்ஸ் கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அவர் வந்து 18 மணி நேரம் எடிட்டிங் டேபிள்லேயே உட்காந்து ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி டைரக்ஷன்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பாயிட்டார். ஸோ அடுத்த பார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது தான் அவருடைய காலேஜில் படிக்கும்போது இந்த ஃபிலிம் மேக்கிங் இன்ஸ்டியூட்டில் பழகுனவங்க முக்கியமான நண்பர்கள் தான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். ஸோ இவரு கொலாப் ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த படத்துக்கு நீ தான் ஸ்டோரி ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து இவர் வந்து எழுதப்பட்ட ஸ்டோரி தான் இந்த இண்டியானா ஜோன்ஸ் த ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க் அப்படிங்கிற அந்த ஒரு இது. ஸோ இந்த ரைடர்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஆர்க்கு அதே ஹாரிசன் ஃபோர்டு பண்ணுறாரு, ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ஷனு, ரைட்டர் வந்து ஜார்ஜ் லூகாஸு. ஸோ அந்த இண்டியானா ஜோன்ஸ் ஹிட் ஆகுது. அதுக்கடுத்து அதோட ஃப்ரான்ச்சைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்கே கேங்ஸ்டர் படத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய படம் காட்ஃபாதர். இந்த காட்ஃபாதர் படத்தோட அந்த ஒரு டேரக்டரும் வந்து ஃப்ரான்சிஸ் கப்பலோ அவரோடையும் சேர்ந்துமே வந்து இவர் வந்து காட்ஃபாதர் படத்துக்குள்ள அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு.
அதாவது ஒரு டேரக்டர் இதெல்லாம் பார்க்காம பேரலாக இவர் மற்ற வேலைகளும் அங்கங்கே போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டே வர்றாரு. ஸோ அவங்களும் உங்களுக்கு முழுக்க முழுக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஃப்ரான்சிஸ் கப்போலோ சப்போர்ட் பண்ணுறாரு, இவரும் சப்போர்ட் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு பேரலாக வந்து ஒரு முக்கியமான ஆளுமையாக எல்லாருமே கூட்டாக வளர்கிறாங்க. ஸ்டார் வார்ஸ் இருக்கிறது பெருசாக இருக்குங்க. அடுத்த 2 பார்ட் எடுக்கிறாரு. அடுத்த பார்ட்டில் இதை விட ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒன்று எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. பெரிய பட்ஜெட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் ரிஸ்க் எடுக்கிற நீ, இந்த ஒரு பார்ட்டே போதும் அப்படின்னும் போது கேட்கல. அவர் ரிஸ்க் எடுத்து இல்லை நான் எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ரொடியூசராக உள்ளே போகிறாரு. இருக்கிறது எல்லாத்தையுமே அடகு வச்சுட்டு அடுத்த 2 பார்ட் எடுக்கிறாரு. இவர் எதிர்பார்க்கவே இல்லை அடுத்த 2 பார்ட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டில் அவர் மல்டிபில்லியனர் ஆகிட்டார். ஓவர் நைட்டில் பில்லியனராகவே ஆகிட்டார். இவ்வளோ பெரிய விஷயம். இந்த இடத்துல வந்து இவர் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துட்டார். இந்த இடத்துல வந்து இவர் கல்யாணம் பண்ண ஒய்ஃபுக்கும் இவருக்கும் வந்து டைவர்ஸ் ஆகுது. அவரும் என்னென்னா, இவரோட ஒய்ஃபும் காலேஜில் படிக்கும்போது ஒன்றா படித்தவங்க. பேசிக்காக வந்து இவருடைய இன்னொரு எடிட்டர் தான் அவங்க ஒய்ஃபு. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வரும்போது இவங்க 2 பேரும் செப்பரேட் ஆகிறாங்க. செப்பரேட் ஆகும்போது இவர் ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனியான இந்த ஜார்ஜ் லூகாஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியிலேருந்து கிட்டத்தட்ட இவருடைய சொத்து இந்த படத்தோட பட்ஜெட்லேருந்து ஒரு 50% எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மல்டிபில்லியனருங்கிற சொத்து எல்லாமே அவருக்கு மொத்தமாக போகிறதுனால எதுவுமே இல்லாமல் அவர் தனியால் இருக்கார். அப்போவும் மனுஷன் அசராமல் இந்த 2 படத்தையும் தைரியமாக வந்து ரிலீஸ் பண்ணி அதிலேருந்து எல்லா போட்ட காசு எல்லாத்தையும் எடுத்துட்டார். எடுத்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறார், எனக்கு வந்து டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்லேயே தான் உட்காந்துருக்காரு. நிறைய படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறாரு, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கார். இப்படி போய்கிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு 20 வருஷம் கழிச்சு நான் திரும்ப வந்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. அப்போது ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லாம் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட இது நடக்க போகிறது 1999. அவர் 82 காலத்திலே முடிச்சிட்டாரு. திரும்ப 1999 வந்து உள்ளே வராரு, நான் வந்து படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் எதுக்கு எடிட்டிங்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவே இருக்கல, எதுக்கு இது வேண்டாமே அப்படின்போது, இல்லை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸோடைய ப்ரீக்வல் ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ நம்ம விடுதலை எடுத்திருக்கோம். விடுதலை 2 அப்படின்னும் போது நம்ம என்னென்னா வாத்தியார் எப்படி வந்தார்ன்ற ஒரு ப்ரீக்வலை பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் முன்னோடி இந்த படம் தான். ஸோ இவர் வந்து இந்த ஸ்டார் வார்ஸ்க்கு ப்ரீக்வல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு படத்தை எடுக்கிறாரு. ஸோ அதான் அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எடுக்கும்போது ஒரு பார்ட்டு மட்டும் கொஞ்சம் அப்படியே அடி வாங்குது. அட்டாக் ஆஃப் தி க்ளோன் அப்படிங்கிறது அடி வாங்குது. கொஞ்சம் ஒரு லாஸ் வருது, யாருமே பெருசாக பார்க்க வரல. இந்த லாஸில் வந்து இவர் வேறு வழியே இல்லாமல் ஏதாவது ஒன்று விற்று தான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இவர் சொத்துல இருந்து முக்கியமான இந்த விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு விஎஃப்எக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தனியாக இவரே ஒரு விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ அதில் இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே வச்சுருக்காரு. இந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே என்ன பயங்கரமாக கிராண்டியராக இருக்குது அப்படின்னும் போது இந்த ஆப்பிள் ஐஃபோன் நிறுவன ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இதை வந்து ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கி வச்சுக்கிறாரு. அதில் இருக்கிற அந்த டெக்னாலஜியை வச்சு தான் அதுக்கடுத்து ஸ்டீவ் ஜாப்ஸ் வளர்ந்தார் அப்படிங்கிற விஷயம் அது அடுத்த ஒரு விஷயம். ஆனால் ஜார்ஜ் லூகாஸோடைய அந்த டெக்னிக்கல் நாலேஜ் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடுத்த படம் எடுக்கிறாரு. இதை விற்று இந்த காசு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அடுத்த ஒரு படம் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த டெத் வேடர் அப்படிங்கிற அந்த ஒரு கதையை வச்சு அவர் எடுக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஜார்ஜ் லூகாஸ் எத்தனை வருஷம் வந்தாலும் தனியாக நிப்பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே ஒரு வைக்கிறாரு. இதுக்கப்புறம் ஜார்ஜ் லூகாஸ் பெருசாக எந்த படங்களும் எடுக்கவே இல்லை. நிறைய படங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருப்பார், இல்லை ஒரு ரைட்டராக இருப்பார், இல்லை ஒரு ஸ்டோரி அவருடைய ஸ்டோரியாக இருக்கும். இப்படி தான் அவர் வந்துக்கிட்டே இருக்கார். அவரை பற்றி அவர் கூட நடித்த முக்கியமான பிரபலங்கள் பலர் பேசும்போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, குறிப்பாக லியாம் நீசன்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜார்ஜ் லூகாஸ்க்கு வந்து டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதேமாரி அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா ஒரு எடிட்டர் மோடில் தான் அந்த படத்தை பண்ணணும்னு ஆசைப்படுவார். அதாவது ஏதாவது ஒரு சீன் சொல்கிறாங்க, அந்த ஒரு சீன் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம், இது முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு அதில் ஒரு திருப்தியே வராது. அதனால் எனக்கு வந்து டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் எடிட்டிங்கில் உட்காந்துக்கிறேன், எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் அதில் வச்சு நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ரெண்டாவது வந்து அவர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தவர். பேசிக்காகவே ஜார்ஜ் லூகாஸ் வெறும் 6 படங்கள் தான் பண்ணார், இதுக்கடுத்து ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. அது காரணம் என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அவர் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சின்ன வயசுலேருந்தேவும் அவருக்குள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டி. என்ன காம்ப்ளெக்சிட்டினா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து அவரால் தெளிவாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க அப்பா அம்மாவுக்குள்ளே இந்த அந்த ரிலேஷன்ஷிப்பு, அவர் தனியாக வாழ்ந்த விதம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லாதனால இவர் ஒரு கட்டத்தில் என்னென்னா, இவருக்கு ஒரு பையன் அப்புறம் 2 குழந்தைகளை தத்தெடுத்து இவர் வளர்த்து வச்சுருக்காரு. இவர் எங்கே ஒரு ஸ்டுடியோ போட்டு ஒரு இடம் எடுத்தாரோ அந்த இடத்துலையே வந்து இவர் ஒரு கட்டத்தில் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி, அதே மாதிரி டயபெட்டிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து மன அழுத்தத்துக்கு உச்சத்தில் ஆகி யாரையுமே சந்திக்காமல் வீட்டுக்குள்ளேயே வந்து
அந்த ஒரு 10 வருஷம் அப்படியே உள்ளேயே காலத்தை தள்ளிட்டார். கிட்டத்தட்ட 10-12 வருஷத்துக்கு மேலேயும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். யாரையுமே அலோவ் பண்ண மாட்டார். ஈவன் அவங்க பசங்களே வந்து அப்பா எப்போ வருவார் வரமாட்டாருன்னு நாங்கள் தெரியாமல் இருப்போம். அதனால் அதுக்குள்ளேயே அவர் முடங்கி போய் அவர் எல்லாத்தையுமே வெறுத்து போய் டோட்டலாகவே வந்து அவர் ஒரு தனியாக ஒரு தியேட்டர் கட்டி வச்சுருக்காரு. அதில் அவர் விருப்பப்பட்டால் அந்த ஸ்டார் வார்ஸ் படம் பார்ப்பார். இல்லைன்னா வேறு எதுவுமே பண்ண மாட்டார். வேறு எந்த வேலையுமே செய்யாமல் ஒவ்வொரு மன அழுத்தத்தில் மன சிதைவு நோய் அப்படியே அமைக்கி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ரீசெண்டாக தான் அவர் வெளியில் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு இப்போ 81 வயசு. 81 வயசில் அவர் வந்து இடையில கூட கிறிஸ்டோஃபர் நோலன் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கூட அவர் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவர் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக பேச மாட்டார். ஆனால் அவர் பேசுகிறது புரியாது. என்ன காரணம் அப்படின்னா அவரோட மைண்டே அந்த மாதிரி தான். எல்லாமே இன்னொரு உலகத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவர் ட்ராவல் பண்ணதுனால நிறைய கற்பனை உலகத்துலனால அவரால் எதுவுமே பேலன்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் ஒரு நம்பத்தக்க ஒரு உண்மை. இதையும் தாண்டி ஜார்ஜ் லூகாஸ் இன்னும் வாழ்கிறாரு, இன்னும் பேசப்படுறாரு அப்படின்னா அவரும் உருவாக்குன அந்த மாடியூல் தான். ஒவ்வொரு மாடியூலுக்குமே வந்து அவர் தனியாக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்தது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இது ஏன் அப்படி வந்துச்சு, இதுக்கு ஏன் அப்படி வந்துச்சு, இப்போது யாடா ஏன் வந்து ரிவர்ஸில் பேசுகிறாரு, டார்த் வேடர் ஏன் வந்து வில்லனாக மாறுறாரு அப்படின்னு இந்த கேரக்டருக்கு வந்து அவர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம். வெறும் அனிமேஷனை மட்டும் வச்சு நம்பக்கூடாது, அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல கதை வேணும் அப்படிங்கிற சொன்ன விஷயம். இதுதான் ஜார்ஜ் லூகாஸை இன்னும் பேச வைக்கிது, இனிமேலும் பேச வைக்கும். இந்த உலகம் போற்றும் படைப்பாளியில் இந்த ஜார்ஜ் லூகாஸை பற்றி பேசுவோம். அடுத்த எபிசோடில் வேற ஒரு முக்கிய ஆளுமையை பற்றி நம்ம பேசலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.